எஸ்கியூஸ் மீ. ஹாய் சன்னே, குட் மார்னிங். பேட் மார்னிங் டேட். என்னடா என்னாச்சு? டேட், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல. தெரியும், சொல்லு. நேற்று ராத்திரி நான் அவ கூட ரெசார்ட் வந்திருந்தேன். அவசரப்பட்டு தப்பு எதுவும் பண்ணிட்டியா? டேட், ஷீஸ் டெட். வாட்? எஸ் டேட். என்னடா சொல்ற? எனக்கு லொகேஷன் அனுப்பு, நான் உடனே வரேன். பிரபா, என் கூட வாங்க. எங்க சார்? நான் சொல்றேன், வாங்க. என்னாச்சு? நீங்க இதுதான் நடந்தது அங்கிள். அவ்வளவுதானா? ஆமா அங்கிள். இன்னும் வேற என்னெல்லாம் நடந்துச்சு? உனக்கு ட்ரக்ஸ் எங்க கிடைச்சது? அது ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்த அங்கிள். அத நீ வேற யாருக்காவது கொடுத்தியா? ஆமா அங்கிள். கன்சியூம் அண்ட் பெட்லிங் ரெண்டும் நடந்திருக்கு. பெட்லிங் பண்ணல அங்கிள். ரொம்ப சீரியஸ் இஷ்யூ ஆகுது. ட்ரக்ஸ் கன்சியூமிங், பெட்லிங், ஃபோர்சிங் டு டேக் ட்ரக்ஸ், ஸ்டாக் வேற இருக்கு. ஃபைனலி ரேப் அண்ட் மர்டர். போலீஸ் கையில் மாட்டினா. பட் அங்கிள், அவ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கொடுத்தேன். அது நீ சொல்ற ராகுல், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு சைடுல இருந்து இப்ப என்ன பண்றது? சரி வாங்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியில வராத. சார் ரூம் லாக் பண்ணியிருக்கேன். சார் விஷயம் என்னன்னா, NDPS ஆக்ட் படி வெறும் கன்சியூம் பண்ணா ஃபைன் போடுவாங்க, இன்பிரிசன்மெண்ட் நடக்கும், இல்லை ரீஹேப் சென்டருக்கு அனுப்புவாங்க. ஃபைன் 1 லட்சத்துக்கு கம்மியாக இருக்காது. 10 இருந்து 20 வருஷம் ஜெயில் தண்டனை உறுதி. இது பெட்லிங்கு மட்டும். பட் இங்க ரேப் அண்ட் மர்டரும் நடந்திருக்கு. அதுபடி பார்த்தா இங்க பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இப்போ CRP ஆக்ட் படி பார்த்தோம்னா. பிரபாகர், இதையே என்னால இது வரைக்கும் ஜீர்ணிக்க முடியல. இதுல அது வேறையா? ஜஸ்ட் ஆஃப் கிரை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுது. பட் டேட், நான் ஜஸ்ட் ஷட் அப். ராகுல், கிருபாகர், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? ரொம்ப கஷ்டம் சார். ஓ கிருபாகர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ராகுல் வீட்டுக்கு சேஃபா வரணும். இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இதுக்கு காரணம் ராகுல் இல்ல. சார். ஏய், உட்காரு உட்காரு. உன் பேர் என்ன? விஸ்வாஸ். விஸ்வான்னு கூப்பிடுவாங்க. விஸ்வா. இங்க எத்தனை வருஷமா நீ வேலை பார்த்துட்டு இருக்க? 1.5 வருஷமா. சம்பளம் 7500 கொடுப்பாங்க. அது இது டிப்ஸு அப்படி இப்படின்னு எல்லாம் சேர்த்தா ஒரு 10,000 கிடைக்கும் சார். உனக்கு தெரியுமா, அங்க இருக்காரே பிஸ்னஸ் மேன், அவர் வீட்டு வேலைக்காரி காலையில் 8 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு திரும்பி போயிடுவா. ஜஸ்ட் 2 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்ப்பா. அவளுக்கு எவ்வளவு சேலரி தெரியுமா? 12,000 ரூபாய். அவ்வளோவா? நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கேன். டே அண்ட் நைட் வேலை பார்க்குறேன் சார்.
என்ன பண்றது விஸ்வா, தலைவிதி. ஏழைங்களா எத்தனையோ பேர் பிறக்குறாங்க. ஆனா ஏழையாவே சாகிறவனை முட்டாள்னு சொல்லுவாங்க. நானும் நிறைய சம்பாதிக்கணும், வீடெல்லாம் கட்டணும், எங்கள் அக்காவுக்கு கல்யாணம்லாம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சார். ம், ஆனால் என்ன பண்ணுறது சார்? உன் கல்யாணம் பார்க்கலாம் சார். எல்லாம் நினச்ச மாதிரி நடந்தா கல்யாணம், பொண்டாட்டி, பசங்க எல்லாம். உன்னோட ஆசை நிறைவேறும். சொல்றத கேட்கணும், நான் சொல்ற மாதிரி பண்ணணும். இப்போ நான் சொல்றது நீ கேட்டா உனக்கு வசதிகளோட சேர்த்து உன் லைஃபும் செட்டில் ஆகிடும், உன் கனவெல்லாம் நனவாகும். எப்படி நான் உனக்கு 50 லட்சம் கொடுக்குறேன். சார்? ஹேய் விஸ்வா, எப்படி? அந்த பொண்ணை ரேப் அண்ட் மர்டர் பண்ணது நீ தான் ஒத்துக்கணும். என்னால் முடியாது. அப்புறம் நான் வாழ்க்கை பூரா ஜெயிலில் தான் கிடக்கணும். அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என்னால் விடுங்க சார். நான் விஸ்வா, நான் சொல்றத கேட்டு நீ ஜெயிலுக்கு போனா அது கொலை இல்லை தற்கொலை தான்னு சொல்லி வாதாடி உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன். இங்க பாரு விஸ்வா, 1000 ரூபாய் கொடுத்தா குத்தி கொலை பண்றதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு 50 லட்சம் ரூபாய் ஆஃபர் கொடுக்குறேன். யோசிச்சு பாரு. வீட்டில் என்ன சொல்றது? வெளியூர்ல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் வர்றதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிடு. பேசணும், ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்டா? ஹேய், ஜெயிலுக்குள்ள காசை கொடுத்தா உன் பேர்ல ஜெயிலையே எழுதி வச்சிருவாங்க. அப்ப போனை கொடுக்க மாட்டாங்களா என்ன? நான் உன்னை கட்டாயப்படுத்தலப்பா, நீ இல்லைன்னா வேற ஒருத்தன். சார், நான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். எல்லாம் கிளியர் பண்ணிருக்கேன். போலீஸ் வந்தா வருவாங்க, கேஸ் போடுவாங்க, போடட்டும். சார், சட்டங்கிறது ஒரு சல்லடை மாதிரி சுத்தியும் செவரை கட்டி இருக்காங்க, கசீர அடித்தளத்தை கட்டல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பிரபாகர். காமத்தை கட்டி வைக்க முடியாது, அழக முந்தானையால முடிஞ்சு வைக்க முடியாது. கந்தலான வாழ்க்கைய தங்க மாதிரி மாத்துறேன்னா யாருதான் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உன் ஆண்மையோட கலெக்ஷனை எங்கெங்க தோணுதோ அங்கெல்லாம் போட. சார், உன் கடவுள் நனவாகணுமா வேண்டாமா? சார் அது வந்து எப்படி சார்? இன்ஸ்பெக்டர், நான் பிரபாகர் பேசுறேன். சொல்லுங்க பிரபாகர். இங்க ஒரு கேஸ் மேட்டர். நீங்க கொஞ்சம் ஏலகிரி வரைக்கும் வந்தா நல்லா இருக்கும். ஆன் தி வேல இருக்கேன், வந்துடுறேன். ஓகே, பை. பிரபாகர், போலீஸ்க்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? நாமளே இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க வந்து விஸ்வாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இல்ல அவங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க வந்தாங்கன்னா சந்தேகத்துல ராகுலையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தென் வாட் அபவுட் யுவர் ஸ்டேட்டஸ்? ப்ராப்ளம் எதுவும் ஆகாதுல்ல? என்ன நம்புங்க சார். மேடம் வணக்கம். சொல்லுங்க பிரபாகர். யூசுவலி லாயரை மீட் பண்றது கோர்ட்ல தான். இல்லனா எங்க டியூட்டி டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஸ்டேஷன்ல தான் பாப்போம். இன்னைக்கு என்ன ரெசார்ட்க்கு வர சொல்லிருக்கீங்க? எப்படி இருக்கீங்க மேடம்? என்ன விஷயம் சொல்லுங்க பிரபாகர். இவரு என்னோட கிளைண்ட். அவர் பையனா? ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. அவர் ஃபியான்சி மர்டர் நடந்திருக்கு. ஓ, சர்ப்ரைசிங். டெட் ஸ்பாட்ல லாயர். மர்டர் நடந்தா ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது போலீஸ்க்கு. ஆனா உங்க கிளைண்ட் ரொம்ப புத்திசாலி. வாங்க பார்க்கலாம். விஷயம் எப்ப தெரிய வந்தது? அரௌண்ட் 8:30க்கு அவன் டாடிக்கு கால் பண்ணான். உங்க டாடிக்கா? இல்ல மேடம், ராகுல் அவனோட டாடிக்கு கால் பண்ணியிருந்தான். நாங்க இங்க வரும்போது ஒரு 9:30 இருக்கும். அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வேற என்ன பண்ணுவாங்க மேடம்? எதுக்கு கொலை பண்ண,
என்ன பகை இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஓ, நீங்க இங்கே இருங்க. மேடம், ரேப் அண்ட் மர்டர். எக்ஸாக்ட்லி மேடம், நானும் அதையே தான் நினைச்சேன். அதனால தான் லாக் பண்ணேன். என்னது, டோரையா? காமெடி பண்றீங்க மேடம். இவன பிரபாகர் சார், இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிட்டு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு தேவையான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும். எஸ் மேடம். அதுக்கு முன்னாடி இந்த 2 பசங்களையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணணும். டாட், மேடம், விஸ்வாவையா? ராகுலியம் தான். எதுக்கு? அது ப்ரொசீஜர். உங்க இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி உங்க பார்வையில குற்றவாளிய நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி உங்க கிளையண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. மேடம், கோர்ட் எல்லாம் இதுக்கு இங்கேயே. பிரபாகர் சார், ரொம்ப டிராமா பண்ணாதீங்க. கொலை பண்ணிருக்கிறது குற்றவாளியா இருக்கிற விஸ்வா இல்ல. நோ 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 மேடம், விஸ்வாதான். பிரபாகர் சார், நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு கை நாட்டு வச்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தவ இல்லனா. போலீஸ்